அன்பார்ந்த நண்பர்களே வணக்கம். இன்றைய தினம் நாம் காண இருப்பது ஒரு மிக முக்கியமான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் டூல்ஸ் இன் எஜுகேஷன். மிக முக்கியமானது. ஒரு ஆசிரியர் அசைன்மெண்ட் கொடுக்குறார், அதை மாணவர்கள் எழுதிட்டு வராங்கன்னா சம்டைம்ஸ் ChatGPT மூலமாக காப்பி பண்ணி கொண்டு வந்து அசைன்மெண்ட்டை ஒப்படைச்சிருவாங்க. ஸோ டெசர்டேஷன் ஒர்க்கு அல்லது தீசிஸ் ஒர்க்கு இதுபோல் பல இதை காப்பி பண்ணி கொண்டு வரும்போது அது ப்ளகரிசம் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணலாம். நம்மளும் சில சமயம் மாடிஃபை பண்ணலாம். அதுக்காக தான் சில டூல் இருக்குது. உதாரணமாக ChatGPT அது மூலமாக இருக்கிறது. அப்புறம் அதுக்கு குயில்பாட், அப்புறம் அந்த ஸ்பின்பாட், ஸ்பேஸ் அப்படின்னு ஏகப்பட்டது இருக்குது. GPT இது மூலமாக செக் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளகரிசம் செக் பண்ண நல்ல டூல்லாம் இருக்குது. இருந்தாலும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சும்மா ப்ரிலிமினரி ஒர்க்காக ஹவு டு கரெக்ட் இட் அவர் செல்ஃப் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட் நவடேஸ் தே ஆர் ஃபெமிலியர் வித் ChatGPT. இப்போ எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ChatGPT அடிப்போம். கிளிக் பண்ணுங்கள். கூகுளில் போய் ஃபஸ்ட்டு இதை இந்த லோகோ இருக்கும், கிளிக் பண்ணுங்கள். ஸ்டார்ட் நவ். ஸோ இந்த மாதிரி ஒரு ChatGPT அப்படின்னு இருக்கும். கீழே மெசேஜ் ChatGPT அப்படின்னு இருக்குது. இதுதான் ரொம்ப முக்கியமானது. நம்ம ஒரு டைட்டில் கொடுக்குறோம். இப்போ வாட் ஆர் த மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன் எஜுகேஷன், அல்லது வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் அண்டு டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் AI டூல்ஸ் இன் எஜுகேஷன். கேள்வி எப்படி வேணாலும் கேட்கலாம். இல்லை வாட் ஆர் த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஆஃப் AI இன் எஜுகேஷன், எப்படி வேணாலும் கேள்வி கேட்கலாம். ஸோ நம்ம கேள்வி கேட்டோன்னா அதுக்கான பதில் இருக்குது. அது எப்படி இருக்குது, சில பேர் அசைன்மெண்ட்டை ஒப்படைச்சிருவாங்க. கடைசியில் அதில் ஆசிரியர் கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம். அதெல்லாம் எப்படியெல்லாம் செக் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ ஒரு டூலை பார்ப்போம். ரைட். இப்போ ChatGPT ஒரு கொஷின் அடிக்கிறோம். So what are the pros and cons of artificial intelligent tools in education type பண்ணுறோம். Just you have to give the click. Pros and cons of artificial intelligence tools in education வந்துருது. So conclusion, up to conclusion. So from introduction to conclusion. Right. Just you have to copy. You have to copy it, Ctrl C, and the Word file you have to open it and you have to paste it. இதில் பேஸ்ட் பண்ணுறோம். ஒரு 1.5 பக்கத்துக்கு வந்திருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை ப்ளகாரிசம் செக்கிங் பார்க்குறதுக்கு நாம் GPT அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை நம்ம டைப் பண்ணுறோம். கூகுள் போங்க, GPT டைப் பண்ணுங்க, கிளிக் கொடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த வந்துடும் GPTன்னு. ஸோ என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி வந்தோன்னா நம்ம இந்த வேர்டு ஃபைல் வச்சுருக்கோம் இல்லையா, ஃபஸ்ட்டு ஒரு 2 பாயிண்ட்ஸ் மட்டும் அப் டு மோட்டிவேட்டட். ஏன்னா ரொம்ப லென்த்தான இது மற்ற இதில் எடுத்துக்காது. ஸோ ஃபேராஃபர்சிங் டூல் மற்றது எடுத்துக்காது. இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10,000 வேர்டு எடுத்துக்கிட்டாலும் மற்ற குயில் பாட், ஸ்பின் பாட்,
அதே மாதிரி சைஸ் ஸ்பேஸ் இதெல்லாம் கொஞ்சம் குறைவாக தான் எடுத்துக்கிறோம். ஏன்னா அதுக்கெல்லாம் பணம் கட்டினா மட்டும்தான் கொஞ்சம் கூட நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். பட் இது ஃப்ரீ வெர்ஷனால நம்ம குறைவாக போகும். எனவே பேராசிரியர் பெருமக்கள் அல்லது மாணவர்கள் ரிசர்ச் தேவைப்படுங்கிற பொழுது ஒரு பாரா அல்லது 2 பேராகிராஃபாகவே காப்பி பண்ணி நீங்கள் செக் பண்ணி மாடிஃபை பண்ணி போனீங்கன்னா பேராஃப்ரேசிங் பண்ணி போனால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை பேராஃப்ரேசிங் பண்ணுற கண்டென்ட்டை உங்கள் வேர்டு ஃபைலில் கொண்டாந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேவையான நேரத்தில் அது உதவும். ரைட், இப்போ எப்படின்னு பார்க்கலாம். Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். இங்கே கொண்டாந்து பேஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஃபைல் அப்லோடும் பண்ணலாம். பட் அப்லோடு பண்ணோம்னா இங்கே 2 பேராகிராஃப் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணுங்கள். சும்மா ஒரு மாடலுக்காக தான் நம்ம பண்ணுறோம். ஸோ இதை வந்து டிடெக்ட் டெக்ஸ்ட்னு இருக்குது. ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே கிட்டத்தட்ட 91.74% 91.74% என்ன கொடுத்துருக்காங்கன்னா யுவர் டெக்ஸ்ட் இஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆர் ஜிபிடி ஜெனரேட்டட் அப்படின்னு இருக்குது. ஸோ கொஞ்சம் பிளகரிசம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஏன்னா சாட் ஜிபிடிலேருந்து அப்படியே எதுவுமே மாற்றாமல் அப்படியே நம்ம மாற்றிருக்கோம். இதை வந்து சப்போஸ் இந்த இதை வந்து இதுலேயும் ஆல் ஏஐ பேராஃப்ரேஸ் இருக்குது, அதாவது 0 ஜிபிடிலையும் இருக்குது. பட் இது கொஞ்சம் வேறு மாதிரி சில டைம்ஸ் வந்து சரிப்பட்டு வராது. எனவே நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு தெரிஞ்சு போச்சு. இது கிட்டத்தட்ட 91.74 91.74% இருக்குன்னு. ஸோ இதை வந்து மாடிஃபை பண்ணணும். ஸோ உடனே என்ன பண்ணுறோம் அப்படின்னா திருப்பி நம்ம குயில்பாட் அப்படின்னு வர்றோம். குயில்பாட் கூகுள் கர்சருக்கு வாங்க. அங்கே கூகுள் ப்ளேஸ்க்கு அந்த இதில் வந்து கர்சரை வச்சு குயில்பாட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி முடித்தா அந்த குயில்பாட் ஏஐ பேராஃப்ரேசிங் டூல் அப்படின்னு இருக்குது. த ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ஜஸ்ட் யூ ஹவ் டு கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஃப்ளூவன்சி ஸ்டாண்டர்ட் அப்படின்னு இருக்கும். நீங்கள் ஸ்டாண்டர்டாக ஃப்ளூவன்சியில் வச்சுக்கோங்க. ஸோ எதில் வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ காப்பி பண்ண ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இந்த 2 பேராகிராஃபை அப்படியே காப்பி பண்ணுவோம். காப்பி பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே இந்த இருக்கக்கூடிய இந்த குயில்பாட் இதில் வந்து பேராஃப்ரேசிங் டூவில் இதை வந்து அடிக்கிறோம். 123 வேர்ட்ஸ் 125 வேர்ட்ஸ் 140 வேர்ட்ஸ் தான் எடுத்துக்கிறோம். ஸோ இதில் வந்து டைப் பண்ணிக்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து கூட என்ன பண்ணுறோம் பேராஃப்ரேஸ்னு கொடுத்துட்றோங்க. அப்படியே காப்பி பண்ணி கொடுக்குறோம். இப்போ மாடிஃபை பண்ணுறது கிட்டத்தட்ட 123 வேர்ட்ஸாக இருக்கிறது. சம்டைம்ஸ் கூட போகலாம் குறைச்சி போகலாம். 198 வேர்ட்ஸாக மாற்றிருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட்டு இந்த 2 பாயிண்ட்ஸ் எடுத்து நம்ம செக் பண்ணிக்கலாம். Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணுங்கள். திருப்பி 0 ஜிபிடிக்கு போங்க. அங்கே கொடுத்து பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணி இப்போ எத்தனை பெர்சன்டேஜ் இருக்குது குயில்பாட் மூலமாக பேராஃப்ரேசிங் பண்ணியிருக்கோம், எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தா 97% இருக்குது. பேராஃப்ரேசிங் டூவில் நம்ம வந்து அதே கண்டென்ட்டை பார்க்கும்போது 97 கூட இருக்குது பேராஃப்ரேசிங். ஏன்னா நிறைய இது பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. சரி, அதே இது சைஸ் ஸ்பேஸ் பண்ணி பார்ப்போம். சைஸ் ஸ்பேஸ் go to Google. Just enter. இங்கே இருக்க பாருங்கள், இதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸ்காலர்லி பேராஃப்ரேசிங் டூல்னு இருக்குது, இதையும் கூட கிளிக் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்படி வேணுமோ கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இது ஏற்கனவே இருக்குது. இப்போ நம்ம வந்து வேர்டு ஃபைலில் இருக்க ஃபஸ்ட்டு 2 லைன்ஸ்
அதை கொண்டாந்து காப்பி பண்ணுறோம். Ctrl C காப்பி பண்ணுறோம். இப்போ பேராகிராஃப்ஸ் கொடுக்குறோம். 150 வேர்டு இருக்கும், பட் 117 வேர்டு கொடுத்துருக்கு. ஸோ நம்ம கொடுத்தோன்னா இங்கே மாடிஃபை பண்ணியிருக்கு கொஞ்சம். ஸோ இது பண்ணாந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், காப்பி பண்ணுறோம். Ctrl C Ctrl Vயில் கொண்டாந்து நம்ம ஏற்கனவே வச்சுருக்கிறதுல திருப்பி பேஸ்ட் பண்ணுறோம். பேஸ்ட் பண்ணி டிடெக்ட் பண்ணுறோம். டிடெக்ட் பண்ணால் இங்கே எத்தனை 88.89% வந்திருக்கு. ஓகே, இப்போ இதை ஸ்பின் பார்ட் அப்படின்னு போகலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஹேவ் டு டைப் இட் ஸ்பின் பார்ட். கொடுங்க. இந்த ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா இங்கே ஃப்ளூயன்சின்னு இருக்குது. இது குயில் பாட்டு. ஸ்பின் பார்ட் அப்படின்னு வந்துடுது. இந்த இதை செக் பண்ணிங்க நல்லா ஸ்பின் பார்ட்டுன்னு. ஸோ இப்போ வந்து வேர்டில் இருக்க இந்த ஃபைலை காப்பி பண்ணிக்கலாம். மொதல் 2 பேராகிராஃப் மட்டும்தான் சொல்லியிருக்கோம். Ctrl V கொடுத்து பேசிக் பேராகிராஃப்ஸ்னு இருக்குது. இது அட்வான்ஸ்னால் அது பணம் கட்டணும், பட் இதுனா பணம் கட்ட வேண்டியதில்லை. சரி, கொடுக்கலாம். மாடிஃபை பண்ணுது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து சிமுலேட்டட் இன்டெலிஜென்ஸ்னு அது கொஞ்சம் கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் வார்த்தையை வந்து மாற்றி போட்டு பார்த்துருக்காங்க. ஸோ அப்படி கொடுத்தோம்னா எவ்வளோ இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். So now you see 0% of plagiarism. எல்லாம் யுவர் டெக்ஸ்ட் இஸ் ஹியூமன் ரிட்டன் அப்படின்னு இருக்குது. ஆனால் கம்ப்யூட்டர்ஸ் பண்ணியிருக்கோம். பட்டு இந்த மாதிரி சில இதில் ஒரு குயில் பாட்டில் கூட சில சமயம் வரும், அல்லது சைஸ் ஸ்பேஸில் வரலாம், அல்லது நம்ம இப்போ பார்க்குறோம் இல்லையா ஸ்பின் பார்ட், இதில் கூட வரலாம். ஸோ இது மாதிரி நம்ம வந்து மாடிஃபை பண்ணுறதுக்கு தான் இதெல்லாம் மிக்க உதவும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இது மாதிரி செக் பண்ணிக்கலாம். பேராஃப்ரேசிங் எழுதி அசைன்மெண்ட்டோ மற்றதை எழுதும்போது மற்றதை மாற்றி பிளகாரிசம் இல்லாத அளவுக்கு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். உங்கள் ரிசர்ச்சுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய தீசிஸ் அல்லது அசைன்மெண்ட் ஒர்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இதை ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். ரொம்ப நன்றி.